கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் எப்படியோ எதிர்பார்த்தாங்க. படம் எப்படியோ இருக்குது. அஜித் ரசிகர்களை 100% இல்லை 200% திருப்திப்படுத்தியிருக்கு இந்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேட்டரில் நானும் போய்ட்டு பார்த்தேங்க. அதாவது நான் படத்தோடைய விமர்சனத்திலே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து அவருடைய கால் சீட்லேயே உட்காராது, எல்லாம் எழுந்து நின்று அந்தளவுக்கு ஆட்டம் போட போகிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுபடி எல்லாருமே அந்தளவுக்கு ஆட்டம் போட்டு வெறித்தனமான செலிப்ரேஷனை முதல் நாளில் 2ஆம் நாள் 3ஆம் நாளும் தொடர்ந்துட்டு தான் இருக்க போகுது. எப்படி பார்த்தாலும் இந்த 5 நாளைக்கு இந்த படத்தோடைய வசூல் நிகராக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த இது பார்த்து. படத்தோடைய விமர்சனங்கள் வந்து இப்போ யாரும் பெருசாக எதிர்பார்க்கறதில்ல. படத்தோடைய வசூல் என்னாச்சு, திரையரங்கு உரிமையில லாபம் கிடச்சிது, அப்படி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி சினிமா உலகமே அப்படி தான் இருக்குது. அந்த லெவலில் தான் வந்து இன்றைக்கி வந்து சினிமா உலகம் வந்து அப்படி போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் விமர்சனம் சிலருக்கு பிடிச்சிருக்கு, சிலருக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சிலருக்கு பெருசாக இல்லை, சிலருக்கு வந்து பிடிக்கல, அப்படிலாம் பல விதமான விமர்சனங்கள்லாம் இது எல்லா படத்துக்கும் வர நிகழ்வு தான். இந்த படத்துக்குள்ளே எல்லா படத்துக்குமே வர பொதுவான ஒரு நிகழ்வு தான் இது. சரி, விமர்சனத்தில் நம்ம ஒரு பக்கம் வச்சுடுவோம். நமக்கு போகணுமா, நம்ம படம் பார்த்தோமா, நமக்கு பிடிச்சிருந்தா அவ்வளோதான், ஓகே, முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம சொல்கிற கருத்தை மற்றவங்க 4 பேர்கிட்ட சொல்ல போகிறோமா, ஓகே, அவன் விருப்பம், அவன் பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்கட்டா போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது இது அஜித் ரசிகர்களை முழுக்க திருப்திப்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, படத்தோடைய வசூல் நம்ம விமர்சனம் முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிட்டு விமர்சனம் எல்லாம் தாண்டி செலிப்ரேஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நேரம் எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய முதல் நாள் வசூல் என்ன, இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கும் முதல் நாள் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பில் தான் அடுத்த கட்டத்துக்கே நோக்கி நகரும் ஒரு படங்களும். அந்த வகையில் இந்த திரைப்படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல், தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து எடுத்தோம். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி இந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விசாரித்து வச்சுருக்கோம் சார். இந்த திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாள் மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பிஎன்சி சென்டரில் கூட மூலமுடுக்கில் உள்ள தேட்டரில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோலாம் பயங்கரமாக புக் ஆகிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் பார்க்கும்போது அந்த மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ கொஞ்சம் டல்லாகவே இருந்தது பிஎன்சி சென்டர்களில். ஆனால் அந்த படத்தோடைய ரிசல்ட்டு வந்தவுடனே அஜித் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் வேறு லெவலில் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் முதல் நாள் கிட்டத்தட்ட 35 கோடியிலிருந்து 37, ஒரு 8 கோடி இந்த ரேஞ்சுக்கு தான் தமிழகத்தில் முதல் நாள் வசூல். இந்த வசூல் வந்து தமிழகத்திலேயே வெளியான படங்களிலேயே முதல் நாள் வசூலில் அதிக வசூல் எடுத்த படமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. பட் அது நம்ம எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து என்ன இதுன்றது, ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பும் ஆளாளுக்கு அவங்கவுங்க சத்துக்கு போட்டுக்கிறாங்க. நாம் வந்து எந்த தயாரிப்பு நிறுவனத்தையோ இல்லை பப்ளிசிட்டிக்காக போஸ்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணதோ நம்ம லைக் பண்ணுறதில்ல, நம்ம அதை பற்றி பேசுவதும் கிடையாது. நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம தமிழகத்தில் ஒரு முன்னணி விநியோகஸ்தர் 4-5 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம நியூஸை சேகரிப்போம். ஏன்னா அவங்க எந்த நடிகருக்கு சாதகமாகவோ எந்த நடிகருக்கு இதுவாகவோ பாதகமாகவோ பேச மாட்டாங்க, இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்லுவாங்க. அந்த வகையில் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, சார் இந்த திரைப்படம் வந்து மினிமம் 35 கோடி சார் தமிழ்நாடு, மேக்ஸிமம் வந்து 40 கோடியோடு வர வாய்ப்புகள் இருக்குது சார் அப்படின்றத மட்டும் தெளிவாக சொன்னாங்க. அதன்படி இந்த திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாள் மட்டும் ஒரு 35லேருந்து 40 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வந்து தமிழகத்தோடைய முதல் நாள் நிலைமை. சரி, தமிழகத்தை விட்டால் அஜித்குமார் அவர்களுக்கு எங்கே சார் பெரிய லெவலில் ஃபேன் பேஸ் இருக்குன்னா, கர்நாடகாவில் பெரிய லெவலில் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதேமாதிரி அவருடைய மார்க்கெட்டும் கர்நாடகாவில் வேறு லெவலில் ஒரு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேட்டில் மட்டும் முதல் நாள் கிட்டத்தட்ட 4.80 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரை கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேரளாவில் வந்து பார்த்தோம்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 2.25 கோடியிலேருந்து ஒரு 3 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து கேரளாவிலேருந்து வந்த ரிப்போர்ட்டு. ஏன்னா கேரளாவில் முதல் 2 காட்சிகள் நல்லா இருந்தது, அடுத்தடுத்த காட்சிகள் வந்து
30% 40% ஆடியன்ஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். ஆனால் இந்த படத்தோடைய ரிசல்ட் வெளியில் வந்த பிறகு கேரளாவில் இருக்கிற நிறைய தேட்டரில் வந்து நைட் ஷோ ஈவினிங் ஷோலாம் பயங்கரமான பிக்கப் ஆகிடுச்சு. நீங்கள் சமூக வலைத்தளத்தோட போய் பார்த்துருக்கலாம், நேற்று இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஷோ டிக்கெட்டுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாமே. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1.5 ஒரு 1.25 தான் கணிச்சு வச்சுருந்தோம். ஆனால் பட் ஈவினிங் ஷோ நைட் ஷோ நல்லா போனதுனால கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு 3 கோடி வரை கேரளாவிலேருந்து மட்டும் நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் முதல் நாள் ரிப்போர்ட். சரி, இதுக்கு அடுத்தது எங்கே போவோம்னா, நம்ம வந்து இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் இந்த திரைப்படத்தை பல ஸ்க்ரீனில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு 2 பதிப்புகளுமே வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வெளியிட்டிருக்காங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த 2 மொழிகளையும் சேர்த்து அந்த திரைப்படம் எவ்வளோ வெளியாகிருக்குன்னா, வசூல் ஈட்டிற்கு கொடுத்துருக்க பார்த்தோம்னா 2.25 கோடி. அதாவது ஒரு 2 கோடியிலேருந்து ஒரு 2.25 கோடி முதல் நாள் வசூலை ஈட்டி தந்துள்ளது அப்படின்றது தான் வந்து அங்கிருந்து வந்த செய்தி. இதையெல்லாம் தாண்டி இதுக்கு அடுத்த நிலைமையாக நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாநிலங்கள் இல்லாத பிற மாநிலங்கள், அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களை தவிர்த்து மீதி இந்தியாவில் எங்கே ரிலீஸ் பண்ணாலும் அதுதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. அந்த வகையில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பார்க்கும்போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1,15,00,000 வரை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கு அப்படின்றது தான் வந்து அங்கிருந்து வந்த செய்திகள். இதையெல்லாம் தாண்டி ஓவர்சீஸ் மார்க்கெட், ஓவர்சீஸில் அஜித்துக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கேட்பாங்க. இங்கே தமிழகத்தில் என்ன நிலைமையோ அதுதான் உலகம் ஃபுல்லாக எல்லா நடிகர்களும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவருக்கு இங்கே அதிகம், இவருக்கு இங்கே அதிகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நடிகருடைய என்ன கிரேஸோ அதே தான் வேர்ல்டு வைடு கிரேஸ். இதில் என்ன ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் வந்து எல்லாரோட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகம் முழுக்க அவர் சினிமா அந்த வியாபார தரத்தை பெருக்கியவரே அவர் தான். அதனால் எப்பவுமே உலகம் முழுக்க அவருக்கு ரிலீஸ் ஆகாத நாடுகள்லாம் கூட படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ரசிகர்களுடைய பெரிய நம்பிக்கைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால் அவருக்கு வந்து பெரிய மார்க்கெட், எப்பவுமே ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு அடுத்த நிலைமையில் தான் விஜய் அவர்களாகட்டும் அஜித் அவர்களும் இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் எல்லா நாடுகளில் இந்தியாவை தவிர்த்து மீதியுள்ள அனைத்து நாடுகளிலும் சேர்த்து இந்த திரைப்படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் கிட்டத்தட்ட ப்ரீமியர் ஷோ எல்லாமே சேர்த்து இந்த திரைப்படம் ஒரு 22 கோடியிலிருந்து ஒரு 26 கோடி ரூபாய் வரை முதல் நாள் வெளிநாட்டு வசூல் மட்டுமே இருக்கும் அப்படின்றது தான் வந்து அங்கிருந்து வந்த செய்திகள். மொத்தத்தில் இந்த திரைப்படம் முதல் நாள் எவ்வளோ சார் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. முதல் நாள் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 கோடி வரை, அதாவது ஒரு 75 கோடி ரூபாயிலிருந்து ஒரு 80 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் உலகம் முழுக்க முதல் நாள் வசூலை ஈட்டியுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சார், நிறைய பேர் 150 கோடினாங்க, 200 கோடினாங்க, நிறைய படங்கள்லாம் அவ்வளோலாம் வசூலாக இருக்குது, இந்த படம்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஓப்பனிங் எடுத்திருக்கேன் சார், ஆனால் நீங்கள் என்ன சார் வசூல் இவ்வளோ தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத வச்சு நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்பீங்களே, அதையும் நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த நடிகர்கள் வந்து அதிகமாகவோ இந்த நடிகர்கள் கம்மியாகவும் கிடையாது. நமக்கு வந்த செய்திகள் அடிப்படையில், நமக்கு கலெக்ட் பண்ண செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து வசூல் ரீதியாக உண்மையான நிலவரத்தை நம்ம வெளியிட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த திரைப்படம் முதல் நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 கோடி தாண்டி கூட இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் ஒரு 5-10 கோடி முன்ன கூட இருக்கலாம். இதுதான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல் நாள் வேர்ல்டு வைட் வசூல் நிலவரம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூவாக தமிழகத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமை விடுமுறை நாட்கள் இருக்குது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் மற்ற வெளிநாடுகளிலும் சாட்டர்டே சண்டே என்ற ஹாலிடேஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 5 நாட்களும் இந்த படத்துக்கு வசூல் நல்லாவே இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி தான் மற்ற ஏரியாக்கள்லேருந்து வர செய்திகள். அது தமிழகத்தில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து தமிழகத்தில் உரிமையை பெற்று வெளியிட்டிருக்காரு. கேரளாவில் கோகுலம் மூவிஸ் அவங்க தான் வந்து கேரளா உரிமையை பெற்றிருக்காங்க. கர்நாடகாவில் KYN ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து கர்நாடகா ரைட்ஸ் இந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுடைய தெரிஞ்சவங்க மூலிமா அந்த படத்தை வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் கணிசமான தொகைக்கு இந்த படத்தை விற்றுருக்காங்க. ஓவர்சீஸில் நல்ல மார்க்கெட்டே இருந்திருக்கு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸு, US எல்லாம் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து செய்திகள். ஸோ மொத்தத்தில் குட் பேட் அக்லி முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி
அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ஒரு 5 கோடி கீழே இருக்கலாம், இல்லை ஒரு 5 கோடி மேலே இருக்கலாம். இதுதான் வந்து குட் பேட் அக்லி படத்தோடைய முதல் நாள் வசூல். இது வந்து எப்படி சார் மற்ற படங்களை காட்டிலும் வந்து இந்த திரைப்படம் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்ற திரைப்படங்களில் கபாலிலாம் இதை விட அதிகமாக பண்ணியிருக்கு, ஜெயிலர் இதை விட அதிகமாக பண்ணியிருக்கு, லியோ இதை விட அதிகமாக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் முதல் நாள் அதிகமாகவே பண்ணியிருக்கு. பட் என்ன இருந்தாலும் அஜித்தோட கேரியரில் இந்த திரைப்படம் தான் முதல் நாள் அவருக்கு அதிகமான வசூலை ஈட்டி தந்த ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்போனால், மற்ற நடிகர்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்க குதிரையை வச்சு தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அஜித்குமார் அப்படி கிடையாது. எங்கேயோ தோயில் அடைந்த குதிரையோ இல்லை படுத்துட்டு இருக்கிற குதிரையை எழுப்பிட்டு வந்து நீ ஓடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு நடிகர். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனரே சொல்லியிருந்தார், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு பேட்டியிலோட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அஜித்குமார் அவர்கள் வந்து ஓடுற குதிரையோ இல்லை ஓடிக்கிட்டு இருக்க குதிரையோ வச்சு அவர் யூஸ் பண்ணிக்க மாட்டார், என்ன மாதிரி ஒரு ஆட்களை தான் வச்சு ஓட வைப்பார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இயக்குனரே சொல்லியிருந்தார்ல. அந்த மாதிரி தான் அவருடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள். அவர் எங்கேயுமே ஃபேமஸான டைரக்டரையோ இல்லை ஃபேமஸான மியூசிக் டைரக்டரை தூக்கின்னு வந்து போட்டு தன்னையோட படங்களை ப்ரொமோட் பண்ணிக்கணும், பெரிய பெரிய இயக்குனர்களை போட்டு நம்ம படம் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணிக்கையில் கிடையாது. இது வந்து மற்ற நடிகர்களை தப்பு சொல்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து தங்களுடைய இமேஜ் மார்க்கெட்டெல்லாம் உயர்த்திக்க தான் நினைப்பாங்க. ஆனால் அஜித்குமார் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் தன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்துட்டு போயிடுவார். இப்போது பலர் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு இயக்குனர் பெரிய ஆள் ஆகிட்டார்னா உடனே ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா உடனே அந்த இயக்குனர் தூக்கி வந்து முன்னணி நடிகர்கள் இங்கே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் அவரெலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ் சினிமா உலகத்தில் இன்று வரை பெரிய பெரிய முன்னணி இயக்குனர்களை வைத்து படமே நடிக்காத ஒரே ஹீரோ யாருன்னா இவர் மட்டும்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த நடிகர்களாக கூட எடுத்துங்க, ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு ஹீரோயினோ ஏதாவது ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா டக்குன்னு அவங்க படத்தில் அடுத்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அஜித்குமார் அவர்கள் இன்று வரை எந்த ஒரு பெரிய முன்னணி இயக்குனர்களை வைத்து அவர் படம் நடித்ததே கிடையாது. அவர் எனக்கு தெரிந்து அவர் முன்னணி நடிகரை வைத்து நடித்த இயக்குனர் யாரும் சொல்ல போனீங்கன்னா KS ரவிக்குமார் அவர்கள் மட்டும்தான். மற்ற எல்லாருமே அறிமுக இயக்குனர்கள், சும்மா ஒரு சின்னதாக 2-3 படம் எடுத்தவங்க, இல்லை வந்து நார்மலாக ஒரு படம் எடுத்து பெரிய ஆளாக இல்லாத ஒரு இயக்குனர்கள், இந்த மாதிரி ஆட்களை வைத்து தான் அவர் படமே பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது உண்மைதான் முற்றிலும். குட் பேட் அக்லி முதல் நாள் வசூல் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னும் வரும் நாட்களில் இன்னும் ஒரு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமையும் அரசின் விடுமுறை. ஸோ இந்த 4 நாட்களை சேர்த்து நம்ம மீண்டும் செவ்வாய்க்கிழமை 5 நாட்களில் இந்த திரைப்படம் என்ன வசூல் செஞ்சுருக்கு அப்படின்ற வீடியோவை நம்ம திரும்ப அடுத்த வாரங்களில் நம்ம பார்க்க தான் போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.